ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் இந்த 2024ஆம் ஆண்டு 2வது மாதமாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நண்பர்களை அதிகமாக கொண்ட நகைச்சுவை திறன் மிக்க மக்கள் தொடர்பு அதிகமாக உடைய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு அமைது, இந்த மாதத்தில் என்ன தெய்வ வழிபாடுகள் செய்தால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்ன்ற இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்காக இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை முதல்ல பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் சுகஸ்தானம் மற்றும் தாய்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கேது பகவான் அமைந்தும், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிதுர்ஸ்தானத்தில் சனி பகவான் அமைந்தும், மேலும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்றும் 10ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் அமைந்தும், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடமான மேஷத்தில் குரு பகவான் அமைந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறாங்க. மேலும் இந்த மாதத்தில் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானானவர் 14ஆம் தேதி வரை அஷ்டமஸ்தானமான மகரத்தில் அமைந்திருக்கிறாரு. பின்பு உங்களுக்கு பிதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவானானவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல 5ஆம் தேதி வரை அமைந்து, பின்பு உங்களுக்கு 6ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு, அதாவது மகரத்திற்கு சென்று பயன் தரக்கூடியவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு புதன் பகவானானவர் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்தில் அமைந்து, பின்பு உங்களுக்கு 20ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முடிவு வரைக்கும் உங்களுக்கு புத பகவானானவர் தர்மஸ்தானம் மற்றும் அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி வரை கலத்திரஸ்தானத்தில் அமைந்து, பின்பு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானத்தில் அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாங்கங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரக பல அமைவுகள்லாம் வைத்து இந்த மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கூடுதலான முயற்சிகளையும் உழைப்பையும் உங்களுடைய எல்லா விஷயங்களுக்காகவும் நீங்கள் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் வஸ்திர லாபம் உண்டுங்க. அதாவது நீங்கள் நினைத்த உடைகளை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடியதாக இருக்குது. செய்யக்கூடிய செயல்களில் ஒன்றுக்கு ஒரு 2-3 முறை முயற்சி பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. அதாவது செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால முயற்சிகள் இந்த மாதத்தில் மிகவும் அதிகமாக தேவைப்படுதுங்க. நீங்கள் பெண்களோ ஆண்களோ அல்லது மாணவர்களோ மேலும் வயதானவர்களோ எந்த கேட்டகரியில் இருந்தாலும், மேலும் எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் மறதி அதிகமாக வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால் எந்த வேலைகளை செய்தாலும் அதை மிகவும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. முடிந்த அளவுக்கு யோகா செய்யுங்க, தியானம் செய்யுங்க. அதன் மூலமாக இந்த மாதத்தில் மறதி பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியதாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய கலத்திரம், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்காகவும் அன்பு மேலிடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய கலத்திரத்தோட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஒருவேளை அவர்கள் மேலே தப்பு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க. நிறைய குழப்பங்கள் மனதில் தோன்றக்கூடியதாக இருக்கும், பயம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் கண்ட்ரோல் வேண்டக்கூடியதாக இருக்குது. தாய் தந்தையோட கருத்து வேறுபாடு வருவதற்காக உறவினர்களோட நண்பர்களோடையும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாரிடமும் உங்களுடைய வார்த்தைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் நிறைந்த மாதமாகவும் கொஞ்சம் விரோதங்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. புதிய தொழில் விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. ஆனால் அதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை இருக்கக்கூடியதாகவும் அதனால் அதிக பண விரயம் வரக்கூடியதாகவும் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நீங்கள் 1க்கு 2 முறை யோசித்து செய்கிறதுன்றது சிறப்பானதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் இந்த மாதத்தில் 8, 9ஆம் தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யாமல் இருப்பதுன்றது மிகவும் சிறப்பானதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக முயற்சிகளும் உணவு கட்டுப்பாடு தேவையான மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. எல்லோரிடமும் எச்சரிக்கையாக பழக வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுதுங்க. சரி, இந்த மாதத்தில் நீங்கள் மிகவும் இன்பமாக இருப்பதற்காக, அதாவது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய துன்பங்களை தடுப்பதற்காக என்ன தெய்வ வழிபாடு உங்களுக்கு உதவும்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் விநாயகர் வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பலன்களை மிகவும் பாசிட்டிவாக மாற்றி தருவதற்கு உதவக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக சிவ வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடை நீங்கள் செய்யுங்க. இந்த மாதம் மிகவும் ஏற்றமுடையதாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா பச்சை, ஆரஞ்சு, ஊதா, நீலம் மற்றும் ப்ரௌன் கலர். இந்த நிறங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்களாக அமையுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.